इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருப்போ நமः. இந்த அத்தியாச பாஷ்யத்துல இந்த யுக்தரஸ்த பிரத்யேகோதரையோகோ அப்படின்னு ஆரம்பிச்சு அத்தியானர்த்தேதோ பிரகாணாய ஆத்மீக வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சே. இது பர்யந்தம் ஒரு 25 வரி இருக்கு. இவ்வளவு பாஷ்யம் என்ன சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டால், அகாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற இந்த சூத்திரமானது இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையா இருக்கக்கூடிய விஷயம் பிரயோஜனம் இது ரெண்டையுமே சூச்சனம் பண்றது அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இது வந்துதான். எதுக்காக வந்ததுன்னு கேட்டா இது ஒண்ணு சொன்ன, இதுக்கு மேல இது மேல் கொண்டு நாம சொன்னாதான் புரிஞ்சுக்கணும். சங்கேபமா சொல்லியாச்சு. இந்த பாஷ்யம் இவ்வளவு தூரம் வந்தது எதுக்காக, இந்த சூத்திரம் இந்த விதமாக அந்த விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் சூச்சனம் பண்ணி வருது, அதனால சாஸ்திராரம்பத்துக்கு உபயோகப்படுறது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாஷ்யம் வந்ததுன்னு பொதுவா சொல்லியிருக்கார். இப்ப கேள்வி வருது அடுத்த பக்கத்துல, அத்ராக இந்த சூத்திரத்திலேருந்து விஷயமும் பிரயோஜனமும் கிடைக்கிறது, இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு ஒரே ஒரு வரி போறோம். ஒரு 25 வரி இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. இவ்வளவு பெருசா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன வரி போறோம்னு கேட்டா, அஸ்ய அனர்த்தஹேதோ பிரகாணாய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அசாதோ பிரம்மஜாசான்னு ஆரம்பிச்சிடலாம். யுக்தரஸ்த பிரத்யேகோச்சரையோகெல்லாம் வேண்டாம். ஏன்னு கேட்டா, இந்த ஒரே ஒரு வரியில சூத்திரம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் பிரயோஜனம் ரெண்டையுமே பாஷ்யத்துல நிர்தேசம் பண்ணினதாக ஆயிடுறது. அஸ்ய அனர்த்தஹேதோ பிரகாணாயன்னு பிரயோஜனம், பிரம்மாத்மீகத்துவ வித்யா ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையேங்கிறது விஷயம். முடிஞ்சு பட்டேன். விஷயம் பிரயோஜனம் இது ரெண்டையும் சொல்றதுக்காக தான் இவ்வளவு வாக்கியம் எழுதிருக்கிறதா சொன்னேன். அதுக்கு இந்த ஒரு வாக்கியம் போருமோ இல்லையோ, எதுக்காக யுக்தரஸ்த பிரத்யேகோச்சரையோகன்னு ஆரம்பிச்சு நீ விளக்க போயிட்டு இருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வி. அத்ராக யத்ஏவம் ஏதாவதேவ அஸ்து பாஷ்யம் அஸ்யானர்த்தஹேதோ பிரகாணாய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தா ஆரப்யந்தே இதி. எதி ஏவம், அதாவது இந்த சாஸ்திரம் இப்பேற்பட்ட விஷயத்தை கொண்டது, இப்பேற்பட்ட பிரயோஜனத்தை கொண்டதுன்னு விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் தெரிவிக்கிறதுக்காகத்தான் யுக்தரஸ்த பிரத்யேகோச்சரையோன்னு ஆரம்பிச்சு பாஷ்யம் எழுதினார் அப்படின்னு சொன்னால், இந்த அஸ்யானர்த்தஹேதோஹோ ஆரப்யந்தேன்னு இருக்கே, ஏதாவது வஸ்து பாஷ்யம், இந்த இவ்வளவு போருமே இந்த பாஷ்யம், இதுவே போறோம். யுக்தரஸ்த பிரத்யேகோ வேண்டியதில்லை. இது எப்படி போறோம்னு கேட்டால், தத்ர அனர்த்தஹேதோ பிரகாணாய இது பிரயோஜன நிர்தேசா. இந்த வாக்கியத்துல பிரயோஜனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே இது விஷய பிரதர்சனம். ஆக உங்களுக்கு தேவையான விஷயம் அந்த ஒரு வரியில வந்து விடுத்தே. கிம் அனேன யுக்தரஸ்த வித்யாதினா அகம் மனுஷ்யா இது தேகேந்திரியாதிகோ அகம் மமேதம் இத்யபிமானாத்மகஸ்ய லோக விவகாரஸ்ய அவித்யா நிர்மிதத்துவ பிரதர்சன பரேண பாஷ்யேன. யுக்தரஸ்தத்துல ஆரம்பிச்சு பிரிச்சா பண்றாரு. இது எதுக்கு? அது என்ன பண்ணியிருக்கார்? நான் மனிதன், அகம் மனுஷ்யா, மம சரீரம், மம இதம், மம புத்திரா இத்தியாதி இந்த விவகாரம் இருக்கு, லோகத்துல விவகாரம் இருக்கு, இதெல்லாம் அவித்யால வந்தது அப்படின்னு இருக்கா சொல்லலாம். இது சொல்றதுக்காகத்தான் யுக்தரஸ்த பிரத்யேகோச்சரையோகம்னு ஆரம்பிச்சு. அப்ப இப்பேற்பட்ட லோக விவகாரமானது அவித்யால உண்டானது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? இது இல்லாம இந்த சாஸ்திரத்தை ஆரம்பிக்கணுங்கிற சமர்த்தனம் பண்ண முடியாதோ? ஏன்னா விஷயம் பிரயோஜனம் சித்தமா இருக்குன்னா போறணும் சாஸ்திர ஆரம்பத்துக்கு. அதுக்கு ஒரே ஒரு வரி போறோம், இவ்வளவு பிரிச்சா இருக்கா இருக்குன்னா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறான் குருபக்ஷி. பதில் சொல்றார், உச்சியதே. பதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வெறும்
அஸ்ய அனர்த்தஹேதோஸ்தகானாய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே அப்படின்னு சொல்லிட்டா அந்த விஷயமும் பிரயோஜனமும் சித்தம் ஆயிடாது. இது விசார சாஸ்திரம் இல்லையா, உபதேச சாஸ்திரமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த சாஸ்திரத்துக்கு இதான் விஷயம் இதான் பிரயோஜனம்னு சொல்லிட்டா பேசாம கேட்கும் போதும். ஆனால் இது விசார சாஸ்திரமா இருக்கிறதுனாலே நீங்க விஷயத்தையும் பிரயோஜனத்தையும் கேட்டால் அங்க அவன் யோசிப்பான். என்ன ஆத்மீகத்தை வித்யா பிரதிபத்தையே சொன்னால எப்படி பிரம்மமும் ஆத்மாவும் ஒண்ணுன்னு சொல்றதாக தெரியுது. ஆத்மானா ஜீவன், பிரம்மம்னா நீங்க நிரூபணம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் நிரூபணம் பண்ணக்கூடிய பரமாத்மா. இது ரெண்டும் ஒண்ணுங்கிறது முடியவே முடியாது. ஏன்னா ஆத்மா வேற தினசா இருக்கு. நீங்க வேதம் நிரூபணம் பண்ணக்கூடிய அந்த பரமாத்மா வேற தினசா நிரூபிக்கப்படுறது. அப்ப அது வேற தினசை இது வேற தினசை விருப்பமா இருக்குங்க போது இது ரெண்டும் ஏகத்துவ வித்யா பிரதிபத்தைங்கிறது எப்படி சரியா வரும் அப்படின்னு பிரச்சனை உண்டு. அதே மாதிரி அனர்த்தஹேத்துவ பிரகானாயன்னு சொன்னாலே அனர்த்தஹேத்துவான இந்த அத்தியாசம் போகணும்னு நீங்க சொல்றேன். அகம் மனுஷா அப்படிங்கிற பாவம் போகும். எப்படி போகும்? இது போக முடியாது. ஏன்னு கேட்டால் இப்ப கிரமத்தினால வஸ்து தத்துவத்தை போக்க முடியுமோ? கயத்தை பார்த்து அவன் பாம்புன்னு நினைக்க மாட்டான். அதுக்காக கயிறு போகுமோ? போகாது. இப்ப என்ன ஆகும்னா நான் கர்த்தாங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது நான் கர்த்தா இல்லேன்னு சொன்னதுக்காக அந்த கர்த்திருபாவம் போகுமோ? போக முடியாது. அகம் சம்சாரிங்கிறது வாஸ்தவம். அப்படி இருக்கும்போது அகம்மமாங்கிறது நிஜம்தானே, அதுக்கு ஒன்றும் பாகம் தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த சாஸ்திரத்திலேருந்து ஏதோ ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானமானது என்னுடைய கருத்திருப்பத்தெல்லாம் போக்கடிச்சுடுத்து அப்படின்னு சொல்றது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்பான். இந்த அனர்த்தஹேத்துவ பிரகாணம் எப்படி பண்ண முடியும் இந்த சாஸ்திரத்திலேருந்து வந்த ஞானத்தினாலே? இந்த கேள்வி வரும் இல்லையா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா உங்களுக்கு விஸ்வரஸ்வ பிரத்யேக கோச்சரியோன்னு ஆரம்பிச்சாதான் முடியும், இல்லாட்டா முடியாது. அதுக்காக தான் ஆரம்பிச்சாரு. அகம் மனுஷா மமேதம், இதுவே முதல்ல தப்பு, இதுவே அத்தியாசம் தான் அப்படின்னு சொன்னாதான் அப்ப அகம் சம்சாரி தப்புன்னு ஆயிடுது. தப்புன்னா போக வேண்டியதானே, சரியான தத்துவ தியானம் வந்தா அதை நிவர்த்தி பண்ணிடலாம். அதுக்காகத்தான் இதை ஆரம்பிச்சாருன்னு பதில் சொன்னார். இது ஆரம்பிச்சது சொந்தமா தன் இஷ்டப்படி ஆரம்பிச்சுடலே பாஷ்யக்காரர். இது கூட அந்த சூத்திரத்திலேயே சூச்சனம் பண்ணப்பட்ட விஷயம்தான். சூத்திரத்துல சொன்ன விஷயத்தை உபபாதனம் பண்றதுக்காக தன் பக்கத்திலேருந்து இந்த அத்தியாசத்தை பாஷ்யக்காரரை சேர்த்து விட்டாரோன்னு நினைக்க வேண்டாம். இதையும் சேர்த்துதான் சூத்திரக்காரர் சொல்லி வச்சிருக்காரு. அது எப்படி நீங்க நிரூபணம், அதுதான் இங்க உள்ள விஷயம். இங்க சூத்திர பாஷ்யத்துல அத்தியாச பாஷ்யம் இதுக்காக வந்தது அப்படின்னு கேட்டால் அந்த அத்தியாசத்தை நிரூபணம் பண்ண வந்தது. அந்த அத்தியாசம் கூட சூத்திரத்தினால சூச்சனம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். எப்படின்னு சொல்ல அதுதான் சூத்திரத்துல இருந்தே ஆரம்பிச்சார். பிரம்மஜானம் ஹி சூத்திரிதம் அனர்த்தஹேது நிவர்சனம். சூத்திரிதம்னா சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அசாதோ பிரம்மஜாதா அப்படிங்கிற இந்த சூத்திரத்துல பிரம்மஜானம் அனர்த்தத்துக்கு எது ஹேத்துவோ அந்த ஹேத்துவை நாசம் பண்ணக்கூடியது, நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா. அது சொல்லப்பட்டிருக்கோ அசாதோ பிரம்ம ஜிஜாசான்னு தானே இருக்கு. இங்க ஒன்றும் பிரம்மஜான அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னு தான் நமக்கு தோன்றது. அப்ப நான் என்ன இவர் சொல்ற இந்த சூத்திரத்துல அப்படிதான் சொல்லியிருக்குங்கிற. எப்படி சொல்லியிருக்குன்னு கேட்டா அவருடைய திருஷ்டியில அந்த சூத்திரத்தை நாம பிரித்து பார்க்கணும். எப்படி பிரித்து பார்க்கறதுன்னா அந்த அசங்கிறதுல முமுக்ஷுன்னு அர்த்தம் பண்ணினார் இல்லையா, சாதன கிருத்த சம்பத்தி உள்ளவன் அப்படிதானே அர்த்தம். அதாவது முமுக்ஷு மோட்சமும் வேணும்னு ஆசைப்படுறவன். மோட்சம்னா என்னது? பந்தன் நிவர்த்தி ஆகணும்னு ஆசைப்படுறவன்னு இருக்குங்க. மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறதும் பந்தம் விலகணும்னு ஆசைப்படுறதும் ரெண்டும் ஒண்ணுதான் இல்லையா? அப்ப பந்த நிவர்த்தி, பந்தத்தை ஏன் நிவர்த்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கான், அது அனர்த்தம்னு தெரிஞ்சுட்டான் இல்லையா? அனர்த்தத்துல நிவர்த்தி தான் வேணும். அதனால பந்தத்தை அனர்த்தமாக, அனர்த்தம்னா பந்தம், பந்தம்னா அனர்த்தம்னு சொல்றது. இப்ப இந்த பந்தத்தை நிவர்த்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கான் இந்த ஆசாமி, அசகத்தினால சொல்றவன். இவனுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசை வந்துருக்கு. ஜிஜ்ஞாசானா பிரம்மஜானத்துல இஷ்டம் வந்தது. முதல்ல எதுல ஆசை வந்திருக்கு? அனர்த்தத்தை எப்படா போக்குறதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆசை உள்ளவனுக்கு பிரம்மஜானம் கிடைச்சது, இதுதான் அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணணும், உடனே அதுல ஆசை வந்தது. அப்பதான் பிரம்ம ஜிஜ்ஞாசை. பலத்துல எப்ப ஆசை வருமோ
அப்ப என்ன ஆகும், அதுக்கு என்னடா உபாயம்னு தேடி பார்த்து இதுதான் உபாயம்னு தெரிஞ்சதுன்னா உடனே அந்த உபாயத்துல இச்சை வந்துடும். அப்ப அதை பண்ணிடுறது, இதை பண்ணினா நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்படிதான் நமக்கு பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் எழுதலாம். அப்ப இந்த முமுட்சாங்கிறது பல விஷயங்கள் இச்சா. இவன் அடைய வேண்டிய ஒரு பலம் என்னன்னா பந்த நிவர்த்தி மோட்சம், அதுல ஆசை வந்துருக்கு. அப்ப உபாயம் என்ன கிடைச்சது, இந்த மோட்சத்துக்கு பிரம்ம ஜானம் தான் சாட்சி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுல இச்சை வந்திருக்கு. அதைத்தான் இவர் சூச்சனம் பண்ணியிருக்கார். அத பிரம்ம ஜிஜ்ஞாசா. ஏன்னா பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு எடுத்தா சொல்லணும். பிரம்ம ஜானத்துல இச்சை வந்திருக்குங்கிறது அந்த ஜிஜ்ஞாசாங்கிற சன்பிரதிஷ்டான தெரிவிக்கிறார். யாருடைய இச்சை இதுன்னா முமுட்சுக்கு வந்த இச்சை. யாருக்கு வந்த இச்சை, முமுட்சுவுக்கு. அப்ப மோட்சம் வேண்டி ஆசைப்படுறவனுக்கு இந்த மாதிரி பிரம்மஜானம் வேணும் அப்படின்னு ஆசை வந்தது அப்படின்னு சொன்னா அந்த பிரம்மஜானமானது அவன் அபேட்சிக்கக்கூடிய அந்த மோட்சத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போறதா இல்லையா? இல்லாட்டா ஆசை வராது. அப்ப மோட்சத்துக்கு சாதனம்னு சொன்னா என்ன, பந்த நிவர்த்திக்கு சாதனம்னு சொன்னா என்ன, அனர்த்த ஹேத்துவை நிவர்த்தி பண்ண சாதனம்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப என்னாச்சு, இந்த சூத்திரத்தை இந்த விதத்துல நாம அழைச்சு பார்க்கும்போது பிரம்மஜானம் அனர்த்த ஹேத்துவை நிவர்த்தி பண்ணக்கூடியது அப்படின்னு இந்த சூத்திரத்திலேருந்து கிடைக்கிறது. இதத்தான் பஞ்சபாதிகாச்சாரர் சொல்றார், பிரம்மஜானம் சூத்திரிதம் அனர்த்த ஹேது நிவர்த்தனம். சரி, அனர்த்தத்தை போக்கக்கூடியது. அனர்த்தத்தை போக்கக்கூடியதுன்னா அனர்த்தத்துக்கு எது காரணமோ அதோட சேர்த்து சமூலம், மூலத்தோட சேர்த்து அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது பிரம்மஜானம்னு சொல்லியிருக்கார். அனர்த்தங்கிறது என்ன, அனர்த்த பிரமாதிருதா பிரமுகம் கர்த்திருவம் போக்திருவம் அப்படின்னு. அனர்த்தம் நமக்கு ரொம்ப அனர்த்தம் எது தெரியுமா, முதல்ல போக்திருத்துவம் தான். அந்த அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு கஷ்டம் தெரியுது, அனர்த்தம்னு தெரியுது. துக்கத்தை அனுபவிக்கும் போதுதான் அது அனர்த்தம்ங்கிறது தெரியுது. ஆனா அந்த போக்திருத்துவத்துக்கு காரணமா இருக்கிறது இவனுடைய கர்த்திருவம். இவன் பண்ணினத்தை தானே அனுபவிக்கிறான். அதனால அந்த போக்திருத்துவத்துக்கு காரணமா இருக்கிறது இவனுடைய கர்த்திருவம். இந்த கர்த்திருவமும் வரத்துக்கு காரணமா இருந்தது இவனுடைய பிரமாத்திருவம். இவன் தெரிகின்றதுனாலத்தானே அதை பண்ணணும்னு பண்ணினத்தால் தானே அனுபவிக்கிறான். அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பிரமாத்திருவங்கிறது ரொம்ப மூலமா இருந்தது. முதல்ல அவன் பிரமாத்தா ஆயிடுறான். பிரமாத்தாவாக இருந்து விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை கர்த்தாவாகிறான். கர்த்தா ஆனதுக்கப்புறம் போக்தா. இது திரும்பி வந்துட்டே இருக்கு. இத போக்திருத்தத்தால மறுபடியும் பிரமாத்திருத்தம். ஏன்னா போகம் பண்ணி வந்த அந்த வாசனை இருக்கே, அந்த வாசனை இவனை இவருக்கு மறுபடியும் பிரமாத்திருத்துவ அத்தியாசத்தை ஏற்படுத்தி கொடுத்து மறுபடியும் கர்த்தாவாக்கி போக்தாவாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு. அதனால பிரமாத்திருதா பிரமுகம் கர்த்திருவம் போக்திருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார். முதல் அனர்த்தம் என்னன்னா, போக்திருத்துவங்கிறது நிஜமா நமக்கு அனர்த்தம்னு தெரியக்கூடியது. பிரமாத்திருத்தம் அனர்த்தம்னு தெரியாது. நான் அதை தெரிஞ்சுட்டேனேங்கிறதுக்காக ஒரு அனர்த்தமா அப்படி இல்லை. அது எப்படி அனர்த்தமாச்சுன்னா அது மேற்கொண்டு வேலை செய்யறது. கர்த்திருவத்தை உண்டாக்கி போக்திருத்தம் வரை கொண்டு போய் சேர்ந்து விடுறது. அதனால போக்திருத்தம் நமக்கு அனர்த்தம்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு காரணமான கர்த்திருவமும் அனர்த்தமாயிடுது. அதுக்கு மூலமா இருந்த பிரமாத்திருத்தம் அதுவும் சேர்ந்து அனர்த்தமாயிடுது. ஆக பிரமாத்திருத்தம் இப்ப அனர்த்தத்துல நின்னது. அதெல்லாம் இல்லை. அதனால பிரமாத்திருத்தா பிரமுகம்னு சொல்றேன். அதுக்கு நடுவில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்து விடுங்க. முதல்ல தெரியுண்டா, அப்புறம் பண்ணுங்கிற ஆசை வந்தது, பண்ணினான், பண்ணி அப்புறம் காத்துட்டு இருந்தான், பணம் கிடைச்சது, அனுபவிச்சான், எல்லாம் அந்த மாதிரி நடுப்புற என்னெல்லாம் சேர்க்கணுமோ அவ்வளவும் சேர்த்துன்றது. ஆக பிரமாத்திருத்தம் ஆரம்பத்துல இருக்கு. அதனால பிரமாத்திருதா பிரமுகம் அப்படின்னா இதான் மாயா கல்பித மாதிருதா முக மிருக பிரபஞ்சா இங்கதான் ஆரம்பிக்கிறது பிரமாத்திருத்துவத்துல. இப்ப என்ன ஆச்சு, இந்த அனர்த்தம் தியானத்தினால போகும்னு ஆச்சு இல்லையா. அனர்த்த நிவர்த்திக்கு தியானம் காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மஜானத்தினாலே அந்த அனர்த்தம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரியுது. தியானத்தினால எது நிவர்த்தி ஆகுமோ அது நிச்சயமா சத்தியமாகாது. எதையோ உன்னை தெரிஞ்சிடத்தாலே போயிடுச்சு காணாம போயிடுச்சுன்னு சொன்னா, ரஜுவை தெரிஞ்சிடத்தால சர்ப்பம் காணாம போயிடுச்சு அப்படிதானே. அப்பனா அந்த சர்ப்பம் உண்மையா இருக்க முடியாது. ஏன் வஸ்து தத்துவ ஜானத்தினால எது நிவர்த்தி ஆகுமோ அது நிஜமாகாது.
இப்ப இந்த பிரம்மஜானத்தினால இந்த பிரமாதிருத்தம் கருத்திருத்தம் போக்திருத்தம்ங்கிற அனர்த்தம் ஆத்மாவில தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த அனர்த்தம் காணாம போகும் அப்படின்னு இருந்தால் அப்ப இது உண்மை இல்லைன்னு ஆயிடும். ஆத்மாவில பிரமாதிருத்தமோ கருத்திருத்தமோ போக்திருத்தமோ இது நிஜம் கிடையாது. நிஜமா இருந்தா தியானத்தினால போகாது. போகும்னு இப்ப இந்த சூத்திரத்துல இருந்து கிடைக்குது. அப்பன்னா அது அத்தியாசம்னா எடுத்து பார்த்தீங்களா? அப்ப இந்த அத்தியாசத்தை தான் முதல்ல ஸ்தாபிக்கும். பிரமாதிருத்தம் எப்படி அத்தியாசமாச்சு, அதுக்காக ஆத்மானாத்மா அத்தியாசம் எப்படி இருந்ததுன்னு நிரூபணம் பண்றதுக்காக யுக்ததர்ச பிரத்யேகோபரியோகம்னு ஆரம்பிக்கும். இதைத்தான் சொல்றேன். தத் எதி வஸ்து கிருத்தம் ந ஞானேன விவரிக்கணும். வஸ்து கிருத்தம்னா வாஸ்தவம்னு அர்த்தம். வஸ்து கிருத்தம் அப்படின்னு ஒரு சப்த பிரயோகம் பண்ணுவான். இதுக்கு அர்த்தம் வாஸ்தவம், உண்மையாக இருந்தால். எது? பிரமாகிருத பிரமுகம், அந்த கருத்திற்கு போக்திருத்தம் சொன்னாரே, இது ஆத்மாவுக்கு உண்மையிலேயே இருந்திருந்தால் இருக்குமானால் ந ஞானேன விவர்கணியம். இது ஞானத்தினால போகாது. வேற ஏதாவது பண்ணி வேணும்னா போகலாமோ என்னவோ, ஆனா ஞானத்தினால நிச்சயமா போகாது. தெரிஞ்சிட்ட மாத்திரத்தினால இது போயிடுச்சுன்னா அப்படி நடக்கவே நடக்காது நிஜமா இருந்தால். ஏன்? யதா ஞானம் அஜானத்தைவ நிவர்த்த. ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணுவதை தவிர வேற எந்த வசதியும் ஒண்ணும் பண்ணாது. ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு சொன்னா இது தெரியாம இருந்தது, இப்ப தெரியுது. அப்ப இந்த வஸ்து விஷயத்துல எனக்கு இருந்த அஜானம் நிவர்த்தியாச்சுன்னு தான் சொல்லலாம்னு இருக்கிற. மற்றபடி இந்த ஞானம் அந்த வஸ்துவில எந்த ஒரு விசேஷத்தையும் உண்டாக்க முடியாது. அதனால ஞானம் அஜானத்தைவ நிவர்த்தகம் இதோட முடியும். இப்போ தத் எதி கர்த்திருவ போக்திருத்தம் அஜான ஹேதுகம் ஸ்யாத் ததா பிரம்மஜானம் அனர்த்தஹேது நிவர்கணம் முக்கியமானம் உபபத்தியேத. இப்ப பாருங்க, பிரம்மஜானத்தினால கர்த்திருவம் போக்திருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும், பிரம்மஜானம் அப்பேற்பட்ட அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கர்த்திருவம் போக்திருத்தங்கள்லாம் ஞானத்தினால நிவர்த்தியாகக்கூடிய அஜானம்னு ஒண்ணு இருக்கு, அதனால வந்ததாக இருக்கணும். கர்த்திருவ போக்திருத்தம் அஜானத்தினால ஏற்பட்டதாக இருந்தால்தான் ஞானத்தினால ஞானம் வந்த உடனே அது நிவர்த்தியாக முடியும். இல்லாட்டா அது நிவர்த்தி முடியாது. இதுதான் எதி கர்த்திருவ போக்திருத்தம் அஜான ஹேதுகம் அஜானத்தை ஹேதுவாக காரணமாக கொண்டதாக இந்த கர்த்திருவ போக்திருத்தம் இருக்குமானால் அப்பதான் ததா பிரம்மஜானம் அனர்த்தஹேது நிவர்கணம் முக்கியமான உபபத்தியத்தை. இதை நிவர்த்தி இந்த அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறது உபபன்னமாகும், இல்லாட்டா முடியாது. ஆக இந்த விதத்துல சூத்திரகாரேணைவ பிரம்மஜானம் அனர்த்தஹேது நிவர்கணம் சிந்தயதா அவித்யாஹேதுகம் கர்த்திருவ போக்திருத்தம் பிரதர்சிதம் பவதி. ஆக இந்த கர்த்திருவம் போக்திருத்தம் பிரமாதிருத்தம் இதெல்லாம் அவித்யால ஆத்மாவுக்கு வந்தது அப்படிங்கிறத சூத்திரக்காரர் இது சூதனம் பண்ணிருக்கார். பாருங்க, இதுல பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு போட்டதுனாலதான் சூதனைய பண்ண முடியுது. இதுக்கு பதில் அவர் ஏதோ பிரம்ம மீமாம்சா இல்ல வேதாந்த மீமாம்சா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா இந்த விஷயத்தெல்லாம் அவரால் சூதனம் பண்ண முடியாது. ஜிஜ்ஞாசான்னு போட்டதுனாலே இச்சா விஷயமாக பிரம்மஜானம் தெரிகிறது. ஏற்கனவே ஒரு இச்சை இருக்கிறவனுக்கு பிரம்மஜானத்துல இன்னொரு இச்சை வந்தது எப்படி அப்படின்னு பாக்குறச்ச அது ரெண்டுக்கும் ஒரு காரியகாரண பாவம் இருக்கு. மோட்சத்துக்கு பிரம்மஜானம் சாதனம்ங்கிறதுனாலதான் அவனுக்கு இந்த இச்சை வந்திருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படி புரிஞ்சுக்கிறதுதான் ஞானத்தினால அந்த பந்தம் நிவர்த்தியாகும்னு சொன்னால் அது என்னவா இருக்கணும்? அத்தியஸ்தமா தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஊகிக்க முடியும். இவ்வளவு ஊகிக்கிறதுக்கு அவ இடம் வைக்கிறதுக்காக பிரம்ம ஜிஜ்ஞாசான சத்தம் போட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல சூக்ஷ்மமா பரிசீலனம் பண்ணி எடுக்கிறார். இத மனசுல வச்சு பாஷ்யக்காரர் அத்தியாசத்துல ஆரம்பித்தார். அதனால சூத்திரக்காரரே எல்லாம் சொல்லி கொடுத்த விஷயம்தான் அவர் சூச்சனம் பண்ணிவிட்டார். இத விவரமா சொல்றார். அதா தத் பிரதர்சனத்வாரேண சூத்ரார்த்த உபபத்தி உபயோகிதையா சகலதந்திர உபோத்காதா பிரயோஜனம் அஸ்ய பாஷ்யஸ்ய. அந்த பிரத்யேகோத்தரயோகம் ஆரம்பிச்சு நிறைய எழுதியிருக்காரு. இந்த பாஷ்யம் என்னத்துக்காகன்னு கேட்டா சூத்திரார்த்தத்தினுடைய உபபத்தியை நாம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த விதமா அந்த இதை புரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மாத்திரம் இல்லை சகல தந்திர உபோத்காதா. தந்திரம்னா சாஸ்திரம்.
இந்த ஒரு அதிகரணம் இல்லை, மொத்தமா இந்த சாஸ்திரம் பூரா இந்த அத்தியாசம் சித்திச்சாத்தான் சித்திக்கும், இல்லாட்டா முடியாது. சரியா? ஏன் அந்த விஷயமும் பிரயோஜனமும் இந்த அத்தியாசம் சித்திக்காமல் சொல்ல முடியாததாக இருக்கு, சித்திக்காது இல்லையா? விஷயம் பிரயோஜனம் சித்திச்சாதான் இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதாக சித்திக்கும். ஆக இல்லாட்டா பிரயோஜனம் இல்லாத சாஸ்திரத்தை எதுக்காக படிக்கணும்னு வருங்க. அதனால விஷயம் பிரயோஜனம் சித்திக்கிறதுக்கு இந்த அத்தியாசம்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால சர்வசாஸ்திரத்துக்கும் உபோத்காத ரூபமாக இந்த பாஷ்யம் வந்திருக்கு அப்படின்னு. உபோத்காதம்ங்கிறது என்ன அர்த்தம்னா, லட்சணம் சொல்லுவா, சிந்தாம் பிரகிருத சித்தர்த்தாம் உபோத்காதம் விதுர்விதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணுமோ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணினால் அதுதான் அதுக்கு உபோத்காதம். முன்னாடி எதை பின்னாடி எதை பத்தி நாம பேசணுமோ அந்த விஷயத்தை நிரூபணம் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணினா இது அதுக்கு உபோத்காதம் அப்படின்னு சொல்லுவோம். உபோத்காதம் இப்ப அத்தியாசம் அப்பேற்பட்டதுதான். பிரம்ம விசாரம், வேதாந்த வாக்கிய மீமாம்சான்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறார். இது ஆரம்பிக்கணும்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இந்த அத்தியாசத்தை பத்தி தீர்மானம் பண்ணியிருந்தாதான் இது ஆரம்பிக்கணுங்கிறது சித்தமாக விஷய பிரயோஜன சித்தித்வாரா. ஆகையால இது உபோத்காதமாக அமைஞ்சிருக்கு. தபாச்ச அஸ்ய சாஸ்திரஸ்ய ஐதம்பரியம். ஐதம்பரியம் தாத்பரியம் இதெல்லாம் ஒரே அர்த்தம். தாத்பரியம் ஐதம்பரியம் ரெண்டும் ஒரே அர்த்தம். இந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன? சுகைகதான ததாத்மக பூதஸ்த சைதன்ய ஐகரசதா சம்சாரித்வாபிமதஸ்ய ஆத்மன பாரமார்த்திகம் ஸ்வரூபம் இது வேதாந்தா பரியவசியந்தி. ரொம்ப ஜாகிரதையா எழுதிட்டேன். இந்த சம்சாரின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோமோ ஒரு ஆத்மாவை, சம்சாரித்வாபிமத ஆத்மா, சம்சாரின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆத்மா இருக்கானே அவனுடைய பாரமார்த்திகமும் ஸ்வரூபமும் உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால் சுகைகதான சதாத்மக பூதஸ்த சைதன்யைகரசதா. சுகைகதான துக்கங்களுக்கு இல்லாதன்னு, ஏகதானங்கிற இந்த சப்தம் இதுக்கு விருத்தமான ஒரு அம்சம் கலப்பு இல்லைங்கிறத தெரிவிக்கிறது. சுகைகதான சதாத்மகனா சத்தியம், பூதஸ்தனா நிர்விகாரம், சைதன்யம்னா ஞானம். அதே சைதன்யங்கிற ரசதா கொஞ்சம் கூட ஜட சம்பந்தமே இல்லை, ஜட கலப்பே இல்லாத சுத்த சைதன்யம்ங்கிறது சைதன்யங்கிற ரசம்னு சொல்றது. இந்த ஏகதானா ஏகரசாலாம் ஒரே அர்த்தம். இதுதான் இவனுடைய உண்மையான பாரமார்த்திக ஸ்வரூபம் அப்படின்னு எது சொல்லுவது? இது வேதாந்தா, வேதாந்தங்களுக்கு இது தாற்பயம் அப்படின்னு சொல்றது இந்த சாஸ்திரத்துக்கே தாற்பயம். நீங்க ரொம்ப ஜாகிரதா பண்ற பத்தில, அதாவது இந்த பிரம்மசூத்திரம் ஜீவனுடைய ஸ்வரூபம் இதுதான் அப்படின்னு தாற்பயம் கொண்டதாக நான் சொல்ல வர மாட்டேன். வேதாந்தத்துக்கு என்ன தாற்பயம்னு சொல்லிக் கொடுக்கறதுதான் இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய விஷயம். ஜீவன் எப்படின்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்ததுன்னு நினைக்கப்படாது. வேதாந்தம் இதைத்தான் சொல்லிக் கொடுக்க வந்ததுன்னு அதனுடைய தாற்பயத்தை வேதாந்த இதனால சொல்லணும். வேதாந்த மீமாம்சா சாஸ்திரங்கிறது வேற. ஏன் தெரியுமா அப்படி சொல்லலேன்னு சொன்னா உபனிஷத்தையே படிக்க வேண்டாம், பிரம்மசூத்திரம் படிச்சா போறோம், இதோடைய தாற்பயமும் அதே தாற்பயம் தானே அப்படின்னு ஆயிடும். உபனிஷத்திலேருந்து தான் நமக்கு ஞானம் வரணும், பிரம்மசூத்திரத்திலேருந்து இல்லை. ஆனா உபனிஷத்திலேருந்து அந்த ஞானம் வர்றதுக்கு இந்த பிரம்மசூத்திரமானது நமக்கு இதிகர்த்த விதா உபகாரகமாக இருந்தார். மீமாம்சா சாஸ்திரத்தை சாட்சாத் அந்த ஞானத்துக்கு பிரமாணமா எடுத்துக்கல, உபகாரகமாகத்தான் எடுத்துருக்கா. பூர்வ மீமாம்சா சாஸ்திரமும் அப்படித்தான். அந்த குமாரபுத்தர் சொல்வார், தர்மம்ங்கிறது அங்க தெரிவிக்க வேண்டிய பிரமேயம், அது தெரிவிக்கிறதுக்கு சாட்சாத் பிரமாணமாக இருக்கிறது வேதம். அப்ப இந்த மீமாம்சா சாஸ்திரம் என்ன பண்றது? உபகாரம் பண்றதுதான். தர்மே பிரமீயமானே வேதேன சரணாத்மனா இது கர்த்தவியதா பாகம் மீமாம்சா பூரவிஷ்யம். அந்த வேதங்கிற பிரமாணத்தால தர்மங்கிற பிரமேயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சகாயம் பண்ணும் இந்த மீமாம்சா சாஸ்திரம். அதே மாதிரி வேதாந்தங்கிற பிரமாணத்தினாலே இப்ப சொன்னோமே, இந்த சம்சாரித்வாதிமத ஆத்மாவு, இந்த ஜீவன் நினைச்சிட்டு இருக்கிற ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இன்னதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த பிரமேயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு
இந்த சாஸ்திரமானது பிரம்மசூத்திரங்கிற இந்த சாஸ்திரமானது சகாயமாக இருக்கு. இது என்ன சகாயம் பண்றதுன்னு சொன்னா, அந்த வாக்கியத்தை அர்த்தம் புரிஞ்சுக்கிட்ட நாம போனாம்னால தாத்பரியம் புரியாம பெண்ணான்னு அர்த்தம் பண்ணிக்கிறத விட்டுட்டு சரியா இதுதான் அர்த்தம் இதுதான் தாத்பரியம்னு நம்ம தாத்பரிய பிரமங்கள் வருமோ இல்லையோ, தப்பான புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது தப்பு வருமே, அந்த தப்பெல்லாம் நிவர்த்தி பண்ணி இதுதான் தாத்பரியம், இப்படி பாரு இப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாத்பரியத்தை நிரூபணம் பண்ணி கொடுக்க, இதுதான் இந்த சாஸ்திரத்துடைய விஷயம். அதனால எதை சொன்னார், ததாட்ட அஸ்ய சாஸ்திரஸ்ய ஐதம்பரியம் எங்க போய் வைக்கிறது, ஸ்வரூப மிதியில இல்ல, சுகைகதான சதாத்மக கூட்டஸ்த சைதன்யைக ரசதா சம்சாரித்வாபிமதஸ்ய ஆத்மனஹ பாரமார்த்திகம் ஸ்வரூபமிதி ஐதம்பரியம் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்வரூபமிதி வேதாந்தா பரியவஸ்யந்தி இது அஸ்ய சாஸ்திரஸ்ய ஐதம்பரியம். வேதாந்தம் இந்த அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சாஸ்திரம் வந்துடும். சரி, நீங்க சொன்ன தாத்பரியங்கள்லாம் மனசு வருது, ஆனா அதுக்கு விரோதமா இருக்கு அனுபவம், லோக விவகாரம் அதுக்கு விரோதமா இருக்கான். அகம் கர்த்தா சுகி துக்கி இது பிரத்யக்ஷாபிமதேன அபாதித கல்பேன அவபாசேன விருத்ததே. வேதாந்தம் அதுதான் சொல்றது சொல்லலாம், ஆனா அதுக்கு விரோதம் இருக்கு. எங்க நமக்கு பிரத்யக்ஷ விரோதமே வருது. பிரத்யக்ஷன்னா பிரத்யக்ஷாபிமதம்னு சொல்றாங்க. இது ஒரு பிரத்யக்ஷ பிரமாணமே இல்லை. இதுவே முதல்ல அத்தியாசம்னு சொன்னா பிரமே, நான் தான் கர்த்தா சுகி துஷ்டின்னு சொல்றது ஏற்கனவே பிரமம்னு நம்ம அத்தியாச பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணி கொடுக்குறோம். ஆனா இது தெரியாததுனால எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, இதுதான் பிரமாணம் போல இருக்கு, நம்ம அனுபவப்படி இப்படித்தான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறா இல்லையா. இதுதான் பிரத்யக்ஷாபிமதேனா அபாதித கல்பேன. அபாதிதம் இல்ல, நிஜமா தத்துவஞானம் வந்தா இது ஒளிய போயிடும், காணாம போயிடும். ஆனால் அது வருது இல்லையோனோ தத்துவஞானம், அதனால இது அபாதித கல்பமா இருந்துருக்கு. இதுதான் உண்மை ஆக்கம்னு நினைச்சுட்டே இருக்கான். இதுக்கு பாதமே கிடையாது. நான் கர்த்தாங்கிறது எப்பவுமே பாதிக்கப்படாது, அப்படிதான் நான் கர்த்தா சுகி துஷ்டிங்கிறது உண்மைதான் அப்படின்னு இவன் நினைச்சுட்டு இருக்கு. ஆனா தத்துவஞானம் வந்தா இது போயிருக்கு, அப்பதான் தெரியும். அதனால அபாதித கல்பேனு சொல்றேன். அபாதித கல்பம்னா நிஜமா அபாதிதம் இல்லை, பாதிக்கப்பட்டதுதான். ஆனா இவனுக்கு அப்படி தெரியல. இப்ப ஏற்பட்ட ஒரு அவபாகம் ஞானம் இருக்கு, அனுபவம், அதோடு விரோதத்தை கொண்டிருக்கிறது. எது, இப்ப நீங்க சொன்ன தாற்பயம், ஜீவன் இப்ப ஏற்பட்டதுதான் அவனுடைய உண்மையான சொரூபம், அப்படி இல்லை வேற மாதிரியானா தெரிகிறது. அதா தத் விரோத பரிகாரார்த்தம். இப்ப இந்த விரோதத்தை பரிகாரம் பண்ணணும். விரோதத்தை பாருங்களேன், பரிசுன்னு உங்களுக்கு தெரியும். நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் ஒரு கர்த்தான ஒத்துப்பாங்க, நீ வெறும் சித்த சைதன்ய ஸ்வரூபம் சொன்னா முடியாதுன்னு, இது தப்பு, நான் கர்த்தாங்கிறத எனக்கு நன்னாவே தெரிகிறது அப்படிதான் சொல்லுவோம். அதனால இது ரெண்டுக்கும் விரோதம் வரும். அப்போ இந்த வேதாந்தத்துடைய தாத்பரியம் அடிபட்டு போக முடியா. அப்ப என்ன பண்ணணும், நீ தெரிகின்றது முதல்ல தப்புன்னு சொல்லி கொடுக்கும். அதுக்காக தது விரோத பரிகாரார்த்தம் பிரம்மஸ்வரூப விபரீத ரூபம் அவித்யா நிர்மிதம் ஆத்மனா. இந்த ஆத்மாவுக்கு திருப்பி சொல்லி கொடுத்த ரூபத்துக்கு விருத்தமான ரூபம் தெரிஞ்சின்றிருக்கே, அது எப்படி வந்தது தெரியுமா, அவித்யால வந்தது, அவித்யா நிரூபித்தம், அது நிஜம் கிடையாது அப்படின்னு நிரூபணம் பண்ணணும். இதை நிரூபணம் பண்ணலைன்னா நீங்க எத்தனை சாஸ்திரம் சொன்னாலும் ஏறாது. இது யாவத்து ந பிரதிபாத்தியதே தாவத்து ஜரத்கவாதி வாக்கியவத்து அனர்த்தகம் பிரதிபாதி. நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றும் புரியல, ஒரே அனர்த்தம் என்னமோ உளறல் அப்படின்னு சொல்லிடுவான். ஜரத்கவ வாக்கியம்னா உளறல், அர்த்தம் இல்லாத வாக்கியங்கிறதுக்கு உதாரணம். ஜரத்கவகால வரக்கூடிய ஒரு வாக்கியம், ஏதோ ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கிடையாது, வெறும் பதங்கள்லாம் சேர்த்து ஸ்லோகம் மாதிரி இருக்கும். ஜரத்கவஹா கம்பல பாதுகாம் துவாரிஸ்துதோ காயதி மத்ரகாணி சம்பிராமணி பிரிஸ்தி புத்திரகாமா ராஜன் ருமாகாம் லக்னஸ்ய கோர்கா. தாவர வாக்கியத்தையும் இதே ஸ்லோகத்தை கொடுத்துருக்காரு, அர்த்தம் இல்லாத வாக்கியம். அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்க ஒன்றும் தெரியலன்னு தோணும். அத்தா தன் நிவர்த்தியர்த்தம் அவித்யா விலசிதம் அப்ரம்மஸ்வரூபத்துவம் ஆத்மனா இது பிரதிபாதம். அதனால இப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆத்மாவுக்கு அப்ரம்மஸ்வரூபத்துவம் நமக்கு தெரிஞ்சிருக்கே, இது பிரம்மம் இல்லைங்கிற ஒரு ஸ்வரூபம், இது அவித்யா விலசிதம், அவித்யுடைய வேலை, இது அவித்யா காரணம் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியே ஆகும். அதுக்காகத்தான் யுக்மதஸ்வ பிரத்யேகோபரிவர்த்தனை ஆரம்பிக்கும். இதெல்லாம்
இங்க ஆரம்பிச்ச விஷயம் சூத்திரக்காரர் மேற்கொண்டு அவரே சொல்லிடுறார். வக்ஷதிகேதது அவிரோத லட்சணே ஜீவ பிரக்ரியாயாம் சூத்திரக்காரா தத் குணகாரத்வாத் இத்தியாதினா. இது இப்ப முதல்ல இப்ப தேவைப்பட்டதேன்னு சொல்லி பாஷக்காரர் உபோத்காரமா நிரூபணம் பண்ணினார். சூத்திரத்துல இல்லாதது இல்லை, இந்த சூத்திரமணியில மாத்திரம் இல்லை, மேற்கொண்டு 2வது அத்தியாயம் அவிரோதத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய திவ்யாத்தியாயம் இருக்கு. அந்த திவ்யாத்தியாயத்துல ஜீவனுடைய சுரூபம் நிரூபணம் பண்ணிட்டு வர அந்த பிரக்கிரியை, அந்த அதிகரணங்கள் வரைச்சு தத்துவகாரத்துவாத்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஜீவன் அவனுடைய பரிமாணம் என்னன்னு விசாரிச்சார். பரிமாணம்னா அளவு. சிறந்த பரமாணுவா, சரீரம் எவ்வளவு பெருசா இருக்குமோ அவ்வளவு பெருசா, இல்ல ஆகாசம் போல வியாபகமா, என்ன பண்றதுன்னு கேட்கிறான். பூர்வபக்ஷம் என்ன வருது, பரமாணுவா வச்சிருந்தா நமக்கு சௌரியமா இருக்கும். ஏன்னா பரமாணுவா இருந்தா அவனை நிச்சயமா வச்சுக்க முடியும். சரீர அளவுன்னு வச்சுக்கிறது அவ்வளவு சரியில்லை, அனிச்சயமா போகுது. ஏன்னா சரீரம் ஒரு மாதிரியா இல்லையே, முதல்ல சின்னதா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது, பெருசா போறது. ஆத்மா வளர்றதுன்னு சொல்லலாமா, அது நல்லா இருக்காது. அதனால பரமாணு ஸ்வரூபமா சொல்லிவிட்டேன்னா அது நிச்சயமா வச்சுக்கலாம், அணுவாக வச்சுப்போம்னு பூர்வபக்ஷம். எதுக்காக விபுவா வச்சிருந்தேன்னா நகர முடியாது ஆத்மாவால. நகராட்டா என்னன்னு கேக்குறீங்களா, உட்கிராந்தி கத்தி ஆகதீனாம், இவனுக்கு சம்சாரத்துல இந்த தேகத்தை விட்டு கிளம்பணும், கிளம்பி தேகாந்தரத்துக்கு போகணும், திரும்பி வரணும், சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்பி வரணும், இவ்வளவுலாம் பண்ணணும்னு சொன்னால் இவன் விபுவா இருந்தா, அசைய முடியாத ஆத்மாவா இருந்தா எப்படி பண்ண முடியுங்களா இல்லையா? ஆகையால இது முடியாதே. போயிட்டு ஜென்மாந்திரத்துக்கு அங்கெல்லாம் போய் சஞ்சாரம் பண்ணி பல சொர்க்கலோகம் பிரம்மலோக பரியந்தம் போயிட்டு திரும்பி வரத்துக்கு ஜீவனுடைய பரிமாணம் எந்த மாதிரியா இருந்தா ஒத்து வரும் அப்படின்னு கேட்டா, ஒரு மத்தியம பரிமாணம் லாயக்கில் வீணா போடுறது, அதாவது ஜீவனை நாசம் பண்ணக்கூடியதாக இருக்குங்கிறதுனால அணுபரிமாணமாக வச்சுப்போம் அப்படின்னு பூர்வபக்ஷம் வந்தது. பரமாணுவா சொல்லிட்டா அது என்னைக்குமே விநாசமாக எப்போ இருந்துருக்கு. மத்தியம பரிமாணமா இருந்தா உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுக்கு சித்தாந்தம் சொல்ற கிடையாது, ஜீவனுடைய பரிமாணம் விபுதான், ஆகாசம் போல. அப்ப எப்படி இங்க போறது வருதெல்லாம் உட்கிராந்தி கதி ஆகதி எல்லாம் எப்படி வர முடியும், பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வந்தது. தத்குண காரத்வாத்து தத்வபதேசா. தத்துனா இந்த ஜீவனுக்கு சேர்ந்து இருக்கோல்லையோ ஒண்ணு கூட, மனசுங்கிறது அந்தக்கரண உபாதி, அந்த உபாதியுடைய குணத்தை தன்னிடத்துல ஆரோபணம் பண்ணிட்டு அதை சாரமாக கொண்டவனாக இருக்காங்க. இப்ப எது தேவலோகத்துக்கு போச்சுன்னு சொன்னா, இவனுடைய சூக்ஷ்ம சரீரமானது கிளம்பி போச்சு. சூக்ஷ்ம சரீரம் போச்சுன்னா இவன் எங்க போனா அப்படின்னு கேட்டா, அந்த சூக்ஷ்ம சரீரத்துல இவனுக்கு தாராத்மியாத்தியாகம் இருக்கிற காரணத்தினாலே அது போச்சுன்னு சொன்னா இவன் போனதாக. அப்படிதானே சூக்ஷ்ம சரீரத்தினுடைய தர்மம் இந்த ஆத்மாவுக்கு இருக்கும். சூக்ஷ்ம சரீரம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஆத்மா அப்படின்னு எதை வச்சு சொல்றது, அத்தியாசத்தை வச்சு இல்லையா? 2 தர்மிய நாம ஒன்னா நினைச்சுட்டோம்னு வச்சிருந்தோம். அப்ப இதனுடைய தர்மங்கள்லாம் அதுல தெரியும், அதோட தர்மங்கள்லாம் இதுல தெரியும். 2 தான் ஒன்னா பண்ணிட்டோமே, பண்ணியாச்சு. இப்ப என்னாச்சு, சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சுத்தமான ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாத அபேதாத்தியாசம் பண்ணின்றதுனாலே சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போச்சுன்னா ஆத்மா கிளம்பி போகும், சூக்ஷ்ம சரீரம் திரும்பி வந்தால் ஆத்மா திரும்பி வரும். இதுதான் இதை தத்குணசாரத்துவம். இப்ப சூக்ஷ்ம உபாதியுடைய குணங்களை சாரமாக கொண்டவன் ஆத்மா அப்படின்னு சொன்னா, உபாதியுடைய குணம்னு சொல்லிட்டு அது ஆத்மாவுடைய சாரம் எப்படி ஆகும், அத்தியாசத்தினால்தான் முடியும் அப்படிங்கிறது அங்க நிரூபணம் பண்ணியிருக்கார். மகாவிது பரிமாணத்தை உள்ளவன் சூக்ஷ்ம ஒரு மத்தியம பரிமாணத்தை அந்த சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து தனக்கு வாங்கிண்டு அத்தியாசத்தினால வாங்கிண்டு அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்து கிளம்பி போய் இப்படியாக சம்சாரத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறத சூத்திரக்காரர் சொல்றாரு. தத்குணசாரத்வாத்து. அப்ப ஆயிடுச்சு, தேகத்துக்கும் அந்த சூக்ஷ்ம தேகத்தை பத்தி சொல்லியிருக்க, தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் தாராத்மியாத்தியாசம்ங்கிறது இருக்குங்கிறத சூத்திரக்காரரே சொல்லிட்டாரு. அவர் சொன்ன விஷயம்தான், அந்த விஷயத்தை ஆரம்பத்துல சொல்றார் பாஷ்யக்காரர். தத்குணசாரத்வா இத்தியாதினா இன்னும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். தேக யோகா அப்படின்னு சொல்லியிருக்கார். தேக யோகாத்வாசோபி, அந்த தேக யோகங்கிறது அத்தியாசம்.
தீர்மானம் பண்ணிருக்கு. க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சங்கயோகா தத்வித்தி பரதர்ஷப. க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சங்கயோகம்ங்கிறது அத்தியாசம் தான். இந்த அத்தியாசம் நிறைய இடத்துல இருக்கு, அதாவது பதங்கள் மாறி இருக்கு, ஆனா இந்த அர்த்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இவ்வளவு தூரம் சமாதானம் பண்ணிட்டார். இது எந்த கேள்விக்கு பதில்? ஒரே வரியில முடிச்சுடலாமே, இவ்வளவு பிரிச்சா எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி எழுதணும்பா, அப்பதான் நமக்கு சரியா வரும். இது அந்த ஒரு வரியில சொன்னா நமக்கு கேள்வி நிற்கும், அந்த கேள்விக்கு பதில் வர்றதுக்காக இவ்வளவு பிரிச்சா சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்றா, கடைசியில சொன்னாரோ இல்லையோ, ஆட்சத்தில் இங்க சொன்ன விஷயங்கள்லாம் வித்யாத்தியாயத்துல சூத்திரக்காரரே சொல்லி வச்சிருக்கார் அப்படின்னு. அப்ப இவர் என்ன கேட்கிறார், எதேவம் ஏததேவ பிரகமமஸ்து, ஏததேவ பிரகமமஸ்து. சூத்திரக்காரர் மேல ஒரு கேள்வி கேட்டார். நீங்க அந்த சத்குணகாரத்துவத்துல அதையே 2வது அத்தியாயத்தை கொண்டு போனோம், அதுதான் முக்கியமா தேவைப்பட்டது. அசாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அங்க போட்டு முன்னாடி இதை கொண்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்டு, ஏததேவ பிரகமமஸ்து அந்த சூத்திரத்தை முன்னாடி பண்ணிருக்கலாமே, ரொம்ப தேவைப்பட்ட விஷயமா இருக்கு. மைவம் அர்த்த விசேஷோபத்தே இப்படி சொல்லலாம், இல்ல தித்தியாத்தியாயத்தை முதல்ல வச்சுட்டு பிரதமாத்தியாயத்தை பின்னாடி வச்சுக்கலாமே, எப்படியோ வச்சுக்கலாம், அதை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பதில் சொல்றா, இல்ல அர்த்த விசேஷோபத்தே, நீ அங்க அப்படி அர்த்தம் மாற்றி போட்டா சரியா வராது. பாஷகாரர் தான் இதை சொல்லி ஆகணுமே தவிர சூத்திரத்தையே மாற்றி இப்படி அமைச்சுட்டா நமக்கு அர்த்தம் கிடைக்கும்னு நினைச்சு விடாதுங்கோ, சரியாவே வராதுன்னு. அர்த்த விசேஷேகி சமன்வயே பிரதர்சித்தே தத் விரோதாசங்காயாம், விரோதம் இருக்கணும், தன் நிராகரணம் உபபத்தியது. இது பாருங்க, இந்த அவிரோதாத்தியாயம் முதல்ல போட்டேன்னு வச்சுங்க, விரோதத்தை சமனம் பண்றதுக்காக இந்த அத்தியாயம். இங்க விரோதம் வந்தது, நீங்க ஒண்ணு காமிச்சு இப்படி சொன்னாலும் இந்த மாதிரி விரோதம் வந்தது, இந்த விரோதத்தையும் காண்பிச்சுட்டு அதுக்கப்புறம் விரோதத்தை சமனம் பண்ணினா இருக்கு இல்லையா? விரோதம் வரத்துக்கு உபனிஷத்து இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து காமிக்கணும் முதல்ல, அப்புறம் நாம பிரத்யட்ச அனுமான பிரமாணங்களை வச்சுட்டு அதை விரோதம் பண்ணுவோம். ஓ இப்படி விரோதம் வருதா அப்படின்னா விரோதத்துக்கு பரிகாரம் பண்றதுக்காக நான் வேற வழியை பார்த்தேன். அப்படிதானே? விரோதமே இன்னும் வந்தபாடு இல்லை, ஏன்னா நீங்க என்ன சொன்னேன்னே தெரியாது, சாஸ்திரமே இன்னும் ஆரம்பிக்கலையே இல்லையா? என்ன சொன்னேன்னே தெரியாதுங்கிற போது அதை விரோத பரிகாரத்துக்காக நம்மளால பிரவர்த்திக்க முடியுமா இல்லையா? அதனால இந்த அர்த்தத்தை உபனிஷத்தை சொல்றதுன்னு முதல்ல சமன்வயாத்தியாயத்துல சொல்லணும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் அது மேல என்னுடைய விரோதத்தை தெரிவித்தேன், எனக்கு விரோதம் எங்க வரும், இப்படி வர முடியாது தப்பாச்சே அப்படின்னு. அப்ப நீங்க விரோதம் பரிகாரம் பண்ணுவோம் இல்லையா? அதனால அவிரோத அத்தியாயத்தை முதல் அத்தியாயமா வைக்கிறதுங்கிறது ஒத்தே வராது. முதல்ல சமன்வயாத்தியாயம் சொல்லிட்டு அது மேல வந்த விரோதத்தை பரிகாரம் பண்றதுக்கு அவிரோதாத்தியாயம் 2வதாகத்தான் இருந்தாகணும். அப்படி சொல்லும் போது இந்த சூத்திரங்கள்லாம் 2வது அத்தியாயத்துல இருக்கிற சூத்திரத்தை முன்னாடி கொண்டு போடலாம்னா முடியாது. அப்படி பண்ணா சூத்திரத்துக்கு ஒத்து வராது. அர்த்த விசேஷேகி சமன்வயே பிரதர்சித்தே, சமன்வயத்தை பிரதர்சனம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் தத் விரோத ஆசங்காயா, இந்த மாதிரி நீங்க சொன்னாலே அது சரியா வரலையே, யுக்திக்கு விரோதமா இருக்கேன்னு சண்டை வரும். அது வந்ததுக்கு அப்புறம் தன் நிராகரணம் உபபத்தியத்தை, ஸ்மிருதிநியாய விரோத பரிகாரம்லாம் அங்க பண்ற வித்தியாத்தியாயம், அப்ப அது சரியா இருக்கு. அப்பிரதர்சித்தே புன சமன்வய விசேஷே, சமன்வயமே நீ சொன்னபாடு இல்லை, என்ன விஷயம்னே தெரிவிக்கல. ஏன்னா இது விரோதாத்தியாயம் முன்னாடி வந்து விட்டோம்னா அந்த சமயத்துல சமன்வயமே தெரியாது. அப்படி இருக்கும்போது தத் விரோதாசங்கா தன் நிராகரணம் நிர்விஷயம் இது வரவே வராது, கண்டினியூம் வராது. அதை நிராகரணம் பண்ணினா முழுப்பா என்ன விரோதம், எதுக்கா நிராகரணம் ஒன்றும் புரியாது. சரி, அப்ப பாஷ்யக்காரர் மாத்திரம் அங்க நான் அப்புறமா தித்தியாத்தியாயத்துல இதெல்லாம் வரும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடலாமா? இங்க ஏன் பிரத்யேக ஆரம்பிச்சார்? சூத்திரக்காரர் எந்த இடத்துல சொல்றாரோ அங்கதானே நியாயமா பாஷ்யக்காரர் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம் இல்லையா? மேல சொல்ல போறாருன்னா அங்கேயே சொல்லிக்கலாமே, இங்க ஆரம்பத்துல அதையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்றார் பாஷ்யக்காரத்து தப்பித்தம். அதாவது அந்த அவிரோதாத்தியாயத்துல தத்துவசாரத்துவாத்துல சூத்திரம் சொல்லியிருக்கு, அந்த சூத்திரத்துல சித்தமான விஷயத்தையே ஆதிசூத்திரேன சாமர்த்தியபலேன சூச்சிதம். இங்க பாருங்க, ஆதிசூத்திரம் தான் முதல் சூத்திரம், இங்க சாமர்த்தியபலேன சூச்சிதம், சூச்சனம் பண்ணிட்டார். அந்த பிரம்மஜான சொன்ன விதத்துல சூச்சிக்கப்பட்ட அந்த அத்தியாசத்தை சுக பிரதிபத்தியர்த்தம் வர்ணயதி நதோஷா.
சுகப்பிரதிபத்தின்னு சொன்னா பாலானாம் சுகபோதாய மாதிரி எப்படின்னு கேட்டா, இங்க விஷயமும் பிரயோஜனமும் சொன்ன உடனே நமக்கு மனசுல வருது, எப்படி இது இந்த மாதிரி விஷயம் விரோதமா இருக்கு, நம்ம அனுபவத்துக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு வந்துடும். இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க மேற்கொண்டு சாஸ்திரம் சொன்னா யாராவது இதுக்கு ஒரு சமாதானம் சொல்லியா? இப்ப சமாதானம் சொல்லாமல் நீங்க மேல போனீங்கன்னா சரியா ஏற்றுக்க முடியாது கிருஷ்ணனால அந்த விஷயத்தை இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி கஷ்டப்படாம விஷயம் மனசுல ஏறுவதற்காக அங்க மேல சொல்ல போற விஷயத்த இங்கேயே எடுத்து சொல்லி இந்த மாதிரி பார், அதனால நீ கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்ற. சுகப்பிரதிபத்தியர்த்தம் வர்ணயதி இது நதோஷா. அதனால இவ்வளவு தூரம் அந்த அத்தியாச பாஷ்யத்து மேல இவ்வளவு விசாரம் பண்ணிருக்காரு பாருங்களேன். அப்ப இங்க இருந்துதான் மேற்கொண்டு மற்ற இடத்துக்குலாம் போனோம். முதல்ல வந்தது இங்கதானே, அத்தியாச பாஷ்யத்தை பத்தினா விசாரம். இருக்கா இந்த அத்தியாச பாஷ்யம் வந்தது, ஏன் இந்த மாதிரி வந்தது, ஒரே எழுதினா போறாதா, இது அங்க சொல்லியிருக்காரு சூத்திரக்காரர் சொல்லியிருக்காருன்னா அங்கேயே இவரும் சொல்லிட்டு போட்டுமே, ஏன் இங்க முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி சமாதானம்.